எல்லாருக்கும் வணக்கம். 2024 வருடத்துக்கு உண்டான ஏப்ரல் மாத ராசி பலனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது மற்ற மாதத்தை விட முக்கியமான ஒரு மாதம். ஏன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்க போகுது. சோபக்கிருது வருடம் முடிஞ்சு குரோதி வருடம் அப்படிங்கிறது ஏப்ரல் 14 தொடங்க போகுது. இப்போ தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தனியாக வேறு ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகளை அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் மீனராசியில் ராகுவோட சேர்ந்து மாட்டியிருக்காரு. 14 தேதி வரைக்கும் ராகு சூரியன் சேர்க்கை மீனத்தில் இருக்குது. 14ஆம் தேதி தான் மேசராசிக்கு போய் குருவோட சூரிய பகவான் இணைய போகிறாரு. ஒரு அற்புதமான அமைப்பு. அதோட செவ்வாய் கும்பராசியில் சனி பகவானோட பகை கிரகத்தோட கூட்டு போட்டிருக்காரு. இது ஒரு சுமாரான அமைப்பு. புதன் மீனராசியில் நீசமடைஞ்சு வக்கரமடைஞ்சு சுத்தமாக வலிமை இழந்து போயிருக்காரு. அதே நேரத்தில் புத சுக்கர யோகத்தையும் கொடுக்குறாரு, புத ஆதித்ய யோகத்தையும் கொடுக்குறாரு. சுக்கர பகவான் மீனத்தில் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதன் பிறகு தான் அவர் மேசத்துக்கு போகிறாரு. குரு பகவான் மேசத்தில் இருக்கார், சனி பகவான் கும்பத்தில் இருக்கார். சர்ப்ப கிரகங்களான ராகு, விஷப்பாம்பு ராகு மீனத்திலையும், விஷமற்ற பாம்பான கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய போகுது, பரிகார ராசிகள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக நம்ம பார்த்துருவோம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கடந்த ஒரு 6 மாதமாகவே பார்த்திங்கன்னா பெருசாக கடகராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. நடந்திருக்கிறதுக்கும் ஒன்றும் சாத்தியம் இல்லை. ஏதோ சுயஜாதகத்தில் பலம் இருக்கிறவங்களுக்கு அப்பப்போ சில நன்மைகள் நடந்திருக்கும். ஆனால் கொஞ்சம் கடங்கண்ணி அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். யாருக்காவது பணம் வாங்கி கொடுத்துருப்போம், அவன் ஓடி போயிருப்பான், நம்ம ஜாமீன் போட்டுட்டு படாபாடு போடுவோம். வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை, பெண் தேடி வரன் தேடி போனோம் அப்படின்னா பொண்ணு அமைய மாட்டேங்குது, அமைஞ்சா எவனாவது தட்டி விட்டுறான். இப்படி கண்ணா பொண்ணான்னு கடகமாக பேர் வச்சதுக்கு பதில் நரகம்னே பேர் வச்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருந்திருக்கோம். இப்போ இந்த மாதத்தில் நல்லது நடக்குதுன்னு நம்ம சொல்ல போகிறோமா அப்படின்னு பார்த்தா சொல்ல போகிறோம். ஏன்னா 6 மாதமாக நடக்காத நல்லது இந்த மாதம் என்ன ஜோசியரை நடந்துடும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மாதத்தில் இன்னொரு கொடுமையோட உச்சம் என்னென்னா, உங்களோட ராசிக்கு அஷ்டம சனி பிடிச்சிருக்கு. அஷ்டம சனியோட செவ்வாய் கூடியிருக்காரு. அப்படிங்கும்போது கஷ்ட நஷ்டம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தான் வரும். கடந்த காலகட்டத்தில் இருந்ததை விட இந்த காலகட்டத்தில் கூடுதலாக வரும். ஆனாலும் மாத கிரகங்களால் இந்த மாதத்தில் நன்மை அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கிறதால ரொம்ப நாளைக்கு பிறகு கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாதம். எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா, மாத தொடக்கத்தில் சுக்கிரன் உச்சத்தில் இருக்கார். ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம், அற்புதமான இடத்துல உச்சத்தில் இருக்குது. பங்குனி 19ஆம் தேதி மீனராசிக்கு சுக்கிரன் வந்தார். அப்போ இந்த ஏப்ரலுக்குன்னு தொடங்கும்போது, மாதம் தொடங்கும் போதே அவர் உச்சத்தில் தான் இருக்கார். அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். 25ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருப்பார். நீங்கள் பயப்படவே வேண்டியது கிடையாது. சுக்கிரனால இந்த மாதத்தில் நிறைய நன்மைகள் நடக்குது. சரி, அப்படி என்ன செஞ்சிருவார் சுக்கிரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதனோட சேர்ந்துக்கிட்டு புத சுக்கிர யோகத்தை கொடுக்குறாரு, நீசபங்க ராஜயோகத்தை கொடுக்குறாரு. அப்போ நிறைய நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களை தேடிக்கிட்டு வரப்போகுது. சூரியனோட சேர்ந்து 14ஆம் தேதி வரைக்கும் புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறதும் செயல்படுது. அப்படிங்கிறதால வெளிநாடு போக முயற்சி எடுத்தவர்கள் வெளிநாடு கிளம்பி போகலாம். அஷ்டமத்தில் சனி மாட்டிக்கிட்டு படாத பாடு, குடும்பத்தில் பிரச்சனை, சரி கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது வெளியில் போய் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வெளிநாடு போகிற வேலை கூட கிடைக்க மாட்டேங்குது. விசா அனுப்புகிறேங்கிறவன் அனுப்ப மாட்டேங்கிறான், ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேங்கிறான், ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபாரின்லேருந்து கூப்பிட்றான்னா அவனும் கூப்பிடல, ஒருத்தர் செலவுக்கு பணம் அனுப்பிச்சுட்றா, ஏதோ இருக்கிற கடனை அடைச்சிட்டு சேர்றான்னா அவனும் அதன் பிறகு என்ன ஆச்சுன்னு தெரில. இப்போ நமக்கு எவனாவது உதவி செய்கிறேன்னா அவனுக்கும் நேரம் சரியில்லாமல் போயிடுது. நம்ம நேரம் அவனோலையும் போட்டு அடிக்குது போல இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் யாருக்கிட்டையும் உதவி கேட்குறத கூட நிறுத்தி விட்டேன் ஜோசியரை அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதத்தில் நன்மை நடக்கும். வெளிநாடு போகக்கூடியவர்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்துடும். அது மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு, பெற்றோர் ஆசிரியர்களோட பாராட்டு, பள்ளிக்கூடத்தில் ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல கல்வி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுமாரி உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதத்தில் ஒரு பதவி உயர்வு. ஒரு இடத்துல வேலை பார்ப்போம், மேல்மட்டத்தில் அதிகாரிங்க நம்மளை போட்டு டார்ச்சல் பண்ணுவான், காக்கா பிடிக்கிறவன் ஓபி அடிக்கிறவங்களாம் 10 ரூபா சம்பளம் கூட வாங்கிட்டு மேனேஜருக்கு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு அடுத்தவனை போட்டு கொடுத்துக்கிட்டு நம்மள மாதிரி நல்லா வேலை செய்கிறவனையும் 1க்கு 2 போட்டு கொடுத்துக்கிட்டு பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருந்தவங்களாம் இப்போ இந்த ஆஃபீஸ் விட்டு கிளம்பிடுவோம். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏதோ ஒரு ரூபத்தில் தப்பு செய்கிற ஒரு நாள் மாட்டி தானே ஆகணும். அப்போ இப்படி மாட்டிக்கிட்டு அவங்களே கிளம்பிடுவாங்க. உங்களோட உழைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் புரிஞ்சிக்கப்படும். அதனால் அலுவலக சூழல் அப்படிங்கிறது உற்சாகமாக இருக்கும். பரவாயில்ல, நம்மளை மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு
இப்போ தான் பலன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத உணர ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இத்தனை நாளும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரனு கச்சேரிக்கு போகிறாங்கிற கதையாக தான் ஆஃபீஸுக்கு போவீங்க. திங்கக்கிழமை ஆனாலே ஒரு விதமான சலிப்பு வந்துடும். அடப்போட இன்னும் ஒரு வாரம் ஆஃபீஸுக்கு போகணுமான்னு. இப்போ அலுவலக சூழல் நல்லா இருக்கும் போது உயரதிகாரிகள் சப்போர்ட்டாக இருப்பாங்க, சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பாங்க, அனுசரணையாக இருப்பாங்கங்கிறதால ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு வரத்துக்கே நேரம் பத்தாது. அப்படி இருக்கும் ஆஃபீஸ். கலகலப்பான ஒரு சூழலில் வேலை செய்ய ஒரு மன திருப்தியோட சம்பளம் வாங்கிட்டு இன்னொரு ஆஃபீஸுக்கு போகணுன்னு நினச்சவங்க கூட வேண்டாம் விடு இங்கேயே இருந்துக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வர போகிறீங்க. அது மாதிரி சில பேருக்கு வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, கட்டின வீட்டை பழுது பார்க்குறது, வீட்டுக்கு வர்ணம் பூசுறது, இந்த மாதிரி வேலைகள் நடக்கும். என்ன ஜோசியரை நான் காசுக்கே கஷ்டப்பட்டுருக்கேன், நான் எங்கே வீடு வாங்குறது பழுது பார்க்குறது, பேசாமல் இருங்க ஜோசியரை, வாடகை கொடுக்க கூட என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஏதோ ஒரு ரூபத்தில் திடீர்னு ஒரு தொகை வரும். ஒரு சீட்டு போட்டு வச்சுருந்துருப்பீங்க, எடுக்கலாம். இல்லைன்னா காப்பீட்டு நிறுவனத்துலேருந்து ஏதாவது பணம் வர வேண்டியிருந்தால் வரும். இல்லை பூர்வீக சொத்து கோர்ட்டு கீஸு வம்பு வழக்கு எதாவது இருந்ததுன்னா அது மூலியமாக ஒரு பேசி முடிச்சு பைசல் ஆகும். ஏதோ ஒரு ரூபத்தில் காசு பணம் வரும். இல்லை கவர்மெண்ட்டில் ஒரு இடம் எடுத்தாங்க, ரொம்ப நாளாக பணம் வராமல் இருக்குது, வந்துடும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு திடீர் பண வரத்து அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கிறதால இந்த மாதத்தில் ஒரு சொத்து சுகம் வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகா அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதை பயன்படுத்திங்க. இவ்வளோ அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதால தான் இதுக்கு பேர் நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது. அந்த நீசபங்க ராஜயோகம் செயல்படுது அப்படிங்கிறதால தான் ஒரு 6-7 மாதத்துக்கு பிறகு இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொன்னேன். அதோடு பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் கடைசி முடிஞ்சிருது பார்த்தீங்களா. மேசத்தில் இருக்கிற குருவும் பார்த்திங்கன்னா ஏப்ரல் கடைசியில் மே 1ஆம் தேதி தான் குரு பயிற்சி நடக்குது. நம்ம குரு பயிற்சி தனியாக வீடியோ போட்டிருக்கோம், என்ன பார்த்துங்க. மேசத்தில் இருக்கிற குரு ரிஷபத்துக்கு போக போகிறாரு. அதாவது 10ல் குரு பதவியில் மாற்றம். இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறதால நடந்தது நல்ல மாற்றம் இல்லை, கெட்ட மாற்றம் தான். அதாவது 10ல் குரு பதவியில் நாசம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு உங்களுக்கு. அப்போ 10ல் இருக்கிற குரு 11க்கும் போக போகிறார் இந்த மாதம் முடிஞ்சு அடுத்த மாதத்தில். அப்போ இந்த மாதிரி மாத கிரகங்கள் கொடுக்கக்கூடிய புத சுக்கிர யோகம், நீசபங்க ராஜயோகம், புத ஆதித்ய யோகம் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு வரப்போகிற குரு பயிற்சியை அனுபவிக்கிறதுக்கு உண்டான தெம்பு கொடுத்துரும். அப்பாடா சனிதான் அஷ்டமத்தில் மாட்டிச்சு, குருவும் 10ல் மாட்டிக்கிட்டு படாபாடு படுத்துறாரு அப்படின்னு இருந்தவங்களுக்கு ஒரு தெம்பு வந்துடும். அப்பா குரு பெயர போகிறாரு அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். இப்போ இந்த சின்ன சின்ன யோகங்கள் உங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துரும். வருங்காலத்தில் நாம் நல்லா இருப்போம் அப்படின்னு. அதோட 11க்கு குரு போகிறாரு அப்படிங்கும்போது அது லாபஸ்தானம் வலுவடையுதுங்கிறதால வருங்கால கட்டத்தில் கடங்கண்ணி போக்குவரத்து எதாவது இருந்ததுன்னா எல்லாத்தையும் அடைச்சி விடலாம். ஒரு 10 ரூபா காசு போனால் நம்ம மிதமிஞ்சி கையில் வச்சுருக்கலாம். ஏதோ அஷ்டம சனி வந்து கொஞ்சம் பெண் ரூபத்தில் ஆணுக்கு அவமானத்தை கொடுக்கும், ஆண் ரூபத்தில் பெண்ணுக்கு அவமானத்தை கொடுக்கும். அலுவலகத்தில் சக பெண் ஊழியர்கள்ட்ட ஆண் ஊழியர்கள் கவனமாக பேசணும், ஆண் ஊழியர்கள்ட்ட பெண் ஊழியர்கள் கவனமாக பேசணும். வீட்டு பிரச்சனைகள், குடும்ப விஷயங்களை ஆஃபீஸில் போய் யார்கிட்டையும் பகிர்ந்து கூடாது. ஏதோ வீட்டில் சண்டை ஒரு ஆறுதலாக ஒருத்தன் பேசுகிறான் ஆஃபீஸில், கிட்டக்கே நெருங்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் புறந்தள்ளிட்டு இருந்தீங்கன்னா காசு பணம் 10 ரூபா உங்களுக்கு மிச்சம் கிடைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு, நல்லா இருக்கலாம். அதை பற்றி கவலை இல்லை. அதுமாரி இந்த மாதத்தில் ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா இந்த செவ்வாசனி கூட்டணி, அது மட்டும் இல்லாமல் சூரியனும் ராகுவும் சேர்ந்துக்கிட்டு ராசிக்கு 9ஆவது வீட்டில் இருக்குது. மாதம் முழுக்க 9ஆம் இடத்துல சூரியன் ராகு கூட்டணியில் 14 நாள் நாளைக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. இந்த 14 நாளில் தந்தை வழி உறவுகளில் விரிசல் விழாமல் பார்த்துக்கணும். ஏன்னா 9ஆவது வீடுங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய வீடு இல்லையா. அதனால் அப்பா கிட்ட எதுவும் சொத்து கித்து கேட்டுக்கிட்டு ஏதோ அதை கூட இதை கூடன்னு கேட்டுக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்காமல் விட்டு கொடுத்து போங்க. எந்த ஒரு காரியம் நினச்சி நடக்கலையே அப்படின்னு இருந்தவங்க பரவாயில்ல நடக்க வேணாம் அப்புறம் பார்த்துக்கணும், கடந்து போகிறதுக்கு பழகிங்க இந்த ஒரு 14 நாளைக்கு. அதுமாரி ஊரில் பெரிய மனிதர்களை பயிற்சிக்க வேண்டாம். அதுமாரி அப்பஞ்சொத்து பாட்டஞ்சொத்து முப்பாட்டஞ்சொத்து கூறு போடுறேன், பங்கு போடுறேன், பாகப்பிரிவினை செய்கிறேன், இந்த முயற்சியை 14 நாளைக்கு எடுக்காதீங்க. இது கொஞ்சம் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகளை கொடுக்கும். முன்னாடியே பிரித்தாலும் நமக்கு தோதானது பிரிக்க முடியாது. அடிதடி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு போய் அது அப்புறம் கேஸில் மாட்டிக்கிட்டு 10 வருஷம் ஆகும் பிரிக்க. அதனால் அதுக்கான முயற்சியை இந்த மாதத்தில் விட்டுருங்க. நல்ல நேரம் தொடங்கிருச்சு. தினமும் குளித்து முழுவிட்டு குலதெய்வ பிரார்த்தனை செய்யுங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வ பிரார்த்தனையை செய்யுங்க. இல்லைனா எல்லா தெய்வத்தை பிரார்த்தனை செய்யுங்க. பிரார்த்தனை செஞ்சுட்டு தான் உங்களோட அன்றாட வேலைகள் அப்படிங்கிறதே தொடங்கணும். குலதெய்வ படத்தை வீட்டில் வச்சு வணங்கலாம். படத்தை வச்சு வணங்க முடியாதவங்க குலதெய்வ விபூதி திருநீர் இருக்கும் வீட்டில் வச்சுக்கிங்க. தினமும் குளித்து முழுவிட்டு சாமியை கும்பிட்டு அதை எடுத்து நெத்தியில் இட்டுக்கிட்டு அதன் பிறகு வேலைகளை செய்யுங்க. ஏழைபாளைகளுக்கு அமாவாசை நாளில் உங்களால் முடிஞ்சது ஒரு 9 ஏழைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத பண்ணுங்கள். இதை செஞ்சிட்டிங்க அப்படின்னாலே ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக ரொம்ப மாதத்துக்கு பிறகு இந்த ஏப்ரல் மாதம் இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.